Daily. Taste the Daily. ஆதிவீர ராமபாண்டியன் கரூரில் நடந்த இந்த துயரமான சம்பவம் எல்லாருக்குமே உண்மையாலுமே ரொம்ப வருந்தத்தக்க ஒரு நிகழ்வு தான். ஆனால் இதை பற்றி பேசும்பொழுது யார் மேலே தவறு இருக்குது, இதற்கு பொறுப்பேற்க வேண்டியது யார் அப்படிங்கிற நிறைய கேள்விகள், விடை தெரியாத சந்தேகங்கள்லாம் எழுந்திருக்கு இல்லையா? என்ன நடந்திருக்கு, இது எப்படி தவிர்க்கப்பட்டிருக்கலாம்? நிச்சயமாக அந்த கேள்விக்கு பதில் சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த இறந்தவர்களின் குடும்பத்திற்கு நம்முடைய இரங்கலை கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிறோம். இந்த நிகழ்வு, இப்படி ஒரு நிகழ்வு நடந்திருக்கவே கூடாது. முதல்ல இது போன்ற ஒரு பொதுக்கூட்டமாக இருக்கட்டும், அல்லது இது போன்று தலைவர் மக்களை சந்திக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், முதலில் காவல்துறை மிகச் சிறப்பாக, அதாவது ஒரு குழந்தை தெருவில் விளையாடுவது போல். இப்போ நீங்கள் எல்லாரும் என்ன சொல்கிறீங்க, விஜய் கட்சி, இளைஞர்கள் கட்சி, அரசியல் வயப்படாதவர்கள் நிறையா இருக்கிறாங்க. அதிலும் இன்னும் சொல்லப்போனால் குழந்தைகள் இறப்பை பார்த்தீங்களா? அப்போ இந்த தேர்தலுக்கு அந்த வயதுக்கு வராத இப்படி நிறைய கூட்டம் இருக்குது. அப்போ இதையெல்லாம் அங்கே இருக்கக்கூடிய காவல்துறை, அல்லது அதற்கு முன்னால் 4 இடங்களில் மக்களை சந்தித்த போது எந்த வயதை சார்ந்தவர்கள் வருகிறார்கள், அப்போ அவர்கள் தெரிந்து வரட்டும் தெரியாமல் வரட்டும், அது அவர்கள் மீறி பிழை சொல்ல முடியாது சார். அப்போ அங்கே வருகிறவர்களை காவல் காக்க வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்கிறது? தெருவில் 2 குழந்தைகள் வாகனம் வருகிற போது விளையாண்டு கொண்டிருந்தால் வாகனத்தை விட்டு அடிக்கணும்னு யாராவது நினைப்பாங்களா? இல்லை. அப்போ அந்த காவல்துறைக்கு, இந்த அரசுக்கு, அங்கே இருப்பவர்கள் எந்த கட்சிக்காரர்களாக இருந்தாலும் முதலில் இந்த மாநிலத்தின் குழந்தைகள், இந்த மாநிலத்தின் பிள்ளைகள், இந்த மாநிலத்தின் உயிரது அப்படிங்கிற அந்த தாய்மை பொறுப்பு இருந்தால் இது நடந்திருக்குமான்னு நீங்க யோசிச்சு பாருங்க. இந்த கோணத்துல பார்த்து ஒரு காவல்துறை எந்த இடத்தில் எத்தனை பேர் எப்படி நிற்கலாம், எது அவர்களுக்கு பாதுகாப்பு என்கின்ற அந்த தூய நிலையோடு இந்த முடிவுகளை எடுத்திருந்தால், இந்த திட்டம் இங்குதான் இது நடக்க வேண்டும் என்று சரி செய்திருந்தால் முதல்ல இதை முழுவதுமே தவிர்த்திருக்கலாம் சார். இதுதான் எங்களுடைய முதல் கருத்து. இப்போ இதை கூட எங்களுடைய எதிர்க்கட்சி தலைவர் விமர்சனமாக வைக்காமல், இந்த அரசியல் சார்ந்து இல்லாமல், இப்போ ஒரு மக்களுக்கான இது போன்ற துயரம் நடந்திருக்கிறது, அந்த துயரத்தை எப்படி அவர்களை இனிமேல் இது போன்ற நிகழ்வு நடக்காமல் இருக்க வேண்டும் என்பது குறித்தும் இந்த முதலமைச்சருக்கே ஒரு அறிவுரை சொல்லும் விதமாக அவருடைய மிகுந்த தெளிந்த நிதானத்தோடு பத்திரிகையாளர்களை சந்தித்து மக்களை எந்த விதமான அடுத்த கட்ட, அதாவது பேதலித்து விடாமல் செய்வதாக இருக்கட்டும், அவர்களை ஒருங்கிணைத்து இந்த துயரம் இப்படிப்பட்டது நடந்து விட்டது, மனதை தளர விடாதீர்கள், அடுத்த நிலைக்கு நாம் கொண்டு செல்ல வேண்டும் என்கின்ற பொறுப்புடன் கூடிய அந்த விமர்சனத்தை வைத்தார். ஆனால் நீங்கள் முதலமைச்சர் என்ன சொல்றீங்க, போய் ஒரு போட்டோ ஷூட் வீடியோ போட்டு இது போடலாமா? இது விசாரணை ஆணையம் போய்கிட்டு இருக்கு. அந்த இடத்தில் இந்த அரசுடைய தார்மீகம், உங்களுடைய இடம் தானே அது. நீங்கள் அந்த அரசனுடைய அதிகாரம் பரவலாக இருக்கக்கூடிய ஒரு ஊரில் இப்படி நடந்திருந்தால் முதல்ல நான் என்னுடைய அரசினுடைய இந்த தோல்விக்கு மன்னிப்பு கோருகிறேன் என்று மன்னிப்பு கேட்டல சார் அடுத்து எது பேசணும். ஆனால் அரசனுடைய தோல்வி, காவல்துறையினுடைய தோல்விங்கிறீங்க. இந்த நிகழ்வு நடந்த சில மணி நேரங்களிலேயே முதலமைச்சர் நேரடியாக களத்துக்கு போறாரு. துணை முதலமைச்சர் தன்னுடைய வெளிநாட்டு பயணத்தை ரத்து செய்துட்டு வந்துட்டு அதை அட்டன் பண்ணிட்டு மறுபடியும் அவர் தன்னுடைய துபாய் பயணத்தை தொடர்றாரு. அப்போ அரசு அமைச்சர்கள் அங்கே களத்துக்கு போங்கன்னு சொல்லி முடுக்கி விடுறாங்க. இதெல்லாம் அரசு செய்திருக்கே சார். இதெல்லாம் அரசு நாடகம் ஆடி இருக்கிறதுன்னு தான் சார் நம்ம பார்க்கணும். இல்லை, கடமை செஞ்சிருக்காங்க. நான் சொல்ல நாடகம் இல்லை. ஏன் அப்படி சொல்கிறோன்னா, இப்போது அந்த ஆம்புலன்ஸ் வருகிற போது அதில் திமுகவினுடைய பெயர் போட்டு அவர்கள் அந்த ஆம்புலன்ஸை உள்ளே அனுப்புகிறாங்க இல்லையா? அப்போ அந்த இடத்தில் இப்போ நீங்களே இருக்க, நானாக இருக்கட்டும் சார், ஒருத்தர் உயிருக்கு போராடுகிற போது போய் தூக்கணும்னு தான் நமக்கு தோணும். ஆனால் நீங்கள் டிசைன் பண்ணி பேனர் அடித்து அதை ஒட்டி வர்றீங்கன்னா அப்போ இது அந்த பதப்பதப்பே உங்களுக்கு வந்திருக்காதே சார். அரசியல் பண்ணக்கூடிய நிலைக்கு போயிட்டீங்க சார். புரியுது. ஆனா எல்லாத்தையுமே ஒரு சந்தேக கண்ணோட்டத்தோடவே பார்க்குறீங்களா? ஆம்புலன்ஸ் வரதையும் சந்தேகம் பார்க்குறீங்க. ஆம்புலன்ஸ்ல ஒரு கட்சியினுடைய கொடி கட்டுனது அது அந்த ஊருக்கு கொடுத்துருக்கலாம் இல்லையா? கட்சி சார்பாக கூட கொடுத்துருக்கலாம் இல்லையா? எல்லாத்தையுமே நீங்க சந்தேக பார்வையோடவே பார்க்குறீங்க. இல்லை, நான் என்ன சொல்ல வரேன்னா சார், சந்தேக பார்வை என்பதை அவர்கள் தான் தூண்டுகிறார்கள்னு சொல்றேன். ஒரு காமன் மேன், அதான் சொல்றேன், ஒரு காமன் மேன் இத்தனை பேரிழப்பு நடந்திருக்கிற போது தன்னுடைய பெயரையும் கட்சியின் பெயரையும் அந்த செய்தி ஊடகங்கள் அதிகமாக இதை படம் பிடிப்பார்கள். இதில் இப்படி வர வேண்டும் என்று நினைக்கின்ற அந்த புத்தியை நீங்க உதவின்னு நினைப்பீங்களா,
இல்லை இதற்கெல்லாம் போஸ்டர் அடித்து வைத்திருக்கிறார்கள், இல்லை உடனே தயார் பண்ணிட்டாங்கன்னா அப்போ அவர்களுடைய வேகம் அரசியல் படுத்துவதில் தான் இருக்கிறதே ஒழிய பாதுகாப்பதுக்காக இருக்கிறதா என்கின்ற ஒரு பெரிய கேள்வி எழுதா சார். நீங்க ஸ்டிக்கர் ஒட்டுறதுக்கு ஏற்கனவே டிசைன் பண்ணப்பட்ட நிகழ்ச்சிக்கு ஸ்டிக்கர் ஒட்டிங்கன்னா பிரச்சனை இல்லை. இது விபத்து அப்படின்னு நாங்க ஏத்துக்கிடணும்னா விபத்து காலத்திலையும் எப்படி ஸ்டிக்கர் ரெடியா இருக்கும்? இவங்களுடைய இந்த வேகமான செயல்பாடுகள் தான் உங்களுக்கு சந்தேகத்தை வலுக்க வைக்குது. ஏன் அப்படி சொல்றேன்னா சார், இப்போ நீங்க முதலமைச்சர் வந்ததை சொன்னீங்க. கள்ளக்குறிச்சியில் 68 பேர் மரணம் அடைந்தாங்கல்ல கள்ளச்சாராயம் குடித்து, அதில் கூட 4 பேர் தான் சார் இறந்தாங்க. அந்த 4 பேர் இறந்தவுடன் கலெக்டர் வந்து இது கள்ளச்சாராய இறப்பே இல்லைன்னு சொன்ன உடனே அந்த 4 பேருடைய இறப்புக்கு வந்தவர்கள் கள்ளச்சாராயம் பிடித்து 68 பேர் எண்ணிக்கையா மாறிச்சு. அப்ப இதுல முதலமைச்சர் அன்னைக்கு பரிதவிக்கல, அவருக்கு துடிக்கல, இந்த மாதிரி வரலையே ஏன் சார்? அன்னைக்கு இத்தனை அமைச்சர்கள் வரல, அன்னைக்கு இறந்தவர்களை பார்த்து அன்பில் மகேஷ் போன்றவர்கள் எல்லாம் அழுது கண்ணீர் வடிக்கலையே. ஆனா அது வேற விஷயம், இது வேற விஷயம் சார். அது எப்படி? இதுவும் உங்களுடைய பாதுகாப்பு. ஒரு சதுரடியில் அல்லது ஒரு சதுர மீட்டரில் எத்தனை மனிதர்கள் நிற்கலாம், அந்த அடர்த்தி எவ்வளவு, அதற்கு மேல் அடர்த்தி மிகுந்தால் எவ்வளவு பெரிய நெருக்கடி ஏற்படும் என்பதை இந்த காவல்துறை சரியாக கணிக்கவில்லை என்றால் அது எப்படி சார்? அது வேறு இது வேறு. அதே மாதிரி குடிக்கிற மதுவிலே விசச்சாரம் இருக்கிறது என்பதை தெரியவில்லை இந்த அரசுக்குன்னு சொன்னா, அன்றைக்கு இருந்த அதிமுக எம்எல்ஏ, கலெக்டர், டிஎஸ்பி, சட்டமன்றம் முன்னாடியே சொல்லி அதிமுக எம்எல்ஏ சொன்னார்ல சார். அதுக்கு பிறகும் சாராய பாக்கெட்டுகள் நீதிமன்றம் கலெக்டர் ஆபீஸ் மேல கிடந்த பிறகும் நடவடிக்கை எடுக்கல சார். ஆனா உடனே திமுக மேல இந்த கேள்விகள் எல்லாமே வருது. உடனே திமுக என்ன சொல்றாங்க, அவங்க வந்து அந்த கட்சி தலைவர் லேட்டா வராரு, அதுக்கு நாங்க என்ன பண்ண முடியும்? அங்க கூட்டத்தை குழந்தைகளை தூக்கிட்டு வராங்க, அதுக்கு நாங்க என்ன பண்ண முடியும்? நாங்க என்ன பண்ண முடியும்? நாங்க என்ன பண்ண முடியும்? இந்த இடத்துல இவது போன்ற காலதாமதத்தை ஒரு தலைவர் செய்கிறார் என்பது உங்களுக்கு தெரிந்து விட்டது. ஜன நெருக்கடி அதிகமாகிவிட்டது என்பது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. என்ன செய்யணும் சார்? சார் இது அதிமுக திமுக போன்ற கூட்டங்களில் இது இயல்பா நடக்கும். எப்படின்னா அந்த மீட்டிங் அல்லது அந்த பாயிண்ட்டுக்குள்ள அதற்கு பிறகு யாரையும் அனுப்பவே மாட்டார்கள். அந்த பேரிகார்டு போட்டு இல்ல இனிமேல் இடம் இல்ல, திடல் நிறைந்து விட்டதுன்னு சொல்லுவாங்க சார். அதைத்தானே செய்யணும். அந்த மக்கள் நெருக்கடி எவ்வளவு உள்ள போயிருக்குங்கிறத கணிக்கணுமா? ஒன்று சார். இன்னொன்று, அந்த தலைவர் இன்னும் தாமதப்படுத்துறார். மீட்டிங் ரத்துன்னு சொல்லுங்க சார். உங்க அதிகாரத்தை பயன்படுத்தி நாங்கள் கூட்டத்திற்கு விதித்த நிபந்தனைகள் மீறப்பட்டிருக்கிறது, எங்களிடம் கொடுத்த மக்கள் தொகையை விட அடர்த்தியான தொகை வந்திருக்கிறது, இங்க கட்டுப்படுத்த முடியாதுன்னு சார் நீங்க சொன்னா காவல்துறை அனுமதி மறுத்துருச்சுன்னு காவல்துறை மேல சொல்லட்டும் சார். உயிரை காப்பாத்திருக்கலாம்ல சார். காவல்துறை என்ன பெரிய சடங்கான பொண்ணா சார்? பேர் கெட்டு போகணும்னு நினைக்கிறதுக்கு பொறுப்பு இருக்கு. பொறுப்பு சார், கடமை தவறுதல்னு எதுக்கு சும்மாவா சொல்றோம்? அந்த இடத்திற்குள் இத்தனை பேர் நிற்க முடியாது என்று தெரிந்தவுடன் அரசு தானே சார் செயலாற்றணும். அங்க இருப்பவர்கள், ஒரு உதாரணத்திற்கு ஒரு கும்பல் தெருவிலே போகிறவர்கள் செயினை பறித்துக் கொண்டே செல்கிறது என்றால் பறித்து போது எங்களுக்கு தெரியாது நிறுத்துவீங்களா? அது போன்ற இது செயல். இங்க ஒரு சதுர மீட்டருக்குள் நிற்க வேண்டிய மக்களை தாண்டி நிற்கிறார்கள் என்று சொன்னால் ஒரு சின்ன அசம்பாவிதம் இல்ல தலைவர் பேசுகிற போது உணர்ச்சி வசப்பட்டால் கூட அந்த இடத்தில் ஏற்படுகிற நெளிவு சுழிவுகள் இவர்களை பாதிக்கும் என்கின்ற முடிவை யார் எடுக்கணும் சார்? முழுக்க அரசாங்கம் தான் பண்ணிருக்கணும். புரியுது. நான் திரும்ப உங்ககிட்ட வரேன். அதிவீர ராமபாண்டியன், தொடர்ந்து இதே மாதிரி உளவுத்துறை ஃபெயிலியர், சில விஷயங்களுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுக்கறது, சில விஷயங்களை வேணும்னே வெளிச்சத்துக்கே வராமல் அவாய்ட் பண்ணுறதுன்னு தொடர்ந்து இது போல திமுகவினுடைய நடவடிக்கைகள் இருந்தால் மக்களுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் புரியுமா புரியாதா? நிச்சயமா புரியும் சார். இப்போ நீங்க கூட ஒண்ணு கேட்டீங்க, ஏன் கரூரில் அப்படின்னு கேக்குறீங்க இல்லையா? இது என்னுடைய கேள்வி இல்ல, நிறைய மக்கள் சமூக வலைதளத்துல கேள்வி எழுப்புறாங்க. ஒரு திமுகவுக்கு தொடர்ந்து ஆதரவு தெரிவிக்கக்கூடிய ஒரு பத்திரிகையாளர் கூட நேற்றைக்கு ஒரு விவாதத்தில் அதை சொன்னார். என்ன சொன்னார்னா, அதாவது கரூரில் நடந்த முப்பெரும் விழா கூட்டத்தை ஒரு கட்டத்தில் போட்டு அடுத்த கட்டத்தில் விஜய் கூட்டம் இதை மிஞ்சுமா என்கின்ற அளவில் அல்லது அதற்கு முன்னால் போட்டதில் யார் கூட்டம் பெரிய கூட்டம் என்று வைரல் ஆக்கியிருக்காங்க அப்படின்னு அவரே சொல்றார். அதே ஒரு பிரபல தொலைக்காட்சியை வெளியிட்டதுன்னு சொல்றார். அப்படி சொல்லிட்டு என்ன சொல்லிட்டாருன்னா, விஜய் அந்த யூகோவில் வந்து இவ்வளவு கூட்டத்தை கூட்டிட்டார் அப்படின்னு ஒரு பகுதியில் நிறுத்துறார். இப்ப நாங்க என்ன பகுதியில் பாக்குறோம்னா, ஒரு விஜய் அரசியலுக்கு புதிதா வந்தவரே அதை வியூகோவா எடுத்திருந்தார்னா, கரூர் என்றால் நான் என்றால் கரூர், என் தலைவர் கோடு போட சொன்னால் நான் ரோடு போடுவேன் சொல்ற அவர்கள் அதற்கு என்ன எதிர்வினை ஆற்றியிருப்பார்கள் அப்படிங்கிறது மிக மிக முக்கியமா இருக்கா?
ஏன் கரூரில் அப்படிங்கிற கேள்விக்கு பின்னால ஏன் காவல்துறை இப்படியெல்லாம் சரியாக சிந்திக்கவில்லை, நடவடிக்கை எடுக்கவில்லை என்கின்ற குற்றச்சாட்டுகளுக்கு பிறகாக ஏன் உடனடியாக இந்த ஆதாரங்கள் கலையும் முன் சிபிஐக்கு இந்த அரசு இந்த வழக்கை மாற்றவில்லை என்பதற்கான கேள்வி. ஏன் அருணா ஜெகதீசன் ஆணையம் இங்கே மட்டும், இதற்கு முன்னால் நடந்த பேரிழப்புகளுக்கு இல்லையே? இந்த கேள்விகளுக்கெல்லாம் இப்ப அந்த வீடியோவும் அதில் கிளப்பப்பட்ட அந்த ஒரு ஹைப்பும் ஒரு காரணமா இருக்க கூடாதா? புரியுது. அரசியல் ரீதியா மிக தெளிவா இருக்கு. நான் எடுத்துக்கிறேன். நன்றி. சொல்றேன்னா சார், எந்த கல்வி அறிவு இல்லாத காலத்திலே பல லட்சக்கணக்கான தொண்டர்களை சந்தித்திருக்காங்க இங்க உள்ள தலைவர்கள். அதனால இது ஏதோ பிராக்டிஸ் இல்லாத இங்க அரசியல் வயப்படாம இருக்கிற மாதிரியான தோற்றத்தை கொடுத்து இது பாத்தீங்களா இது புதுசு அப்படிங்கிறார். இதை விட பிரம்மாண்டங்கள் பெரிய பெரிய மாநாடுகள்லாம் நடந்திருக்கு. குடும்பத்தோடு போய் வந்திருக்கிறார்கள். அங்கெல்லாம் காவல்துறை முறையாக நடந்து கொண்டது. காவல்துறை சரியாக அரசியல் கூட்டங்கள் சிறப்பாக